அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம இந்த 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்தோன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ விருச்சிக ராசி அப்படின்னு நம்ம சொல்லச்சே இது காலபுருஷனு 8வது ராசி ஆகும். ஓகேங்களா? இந்த ராசிக்கு அதிபதி பார்த்தா செவ்வாய் பகவானே வருவார். ஸோ அதுமாதிரி இந்த இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இவங்களுக்கு இந்த 4ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ 5ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது விருச்சிக ராசிக்கு 4ஆம் ராசியான கும்ப ராசியில் சனி பகவான் அவருடைய சொந்த வீட்டில் இருந்து இது வரைக்கும் அவருடைய ஆட்சி பலன் கொடுத்துட்டு இருந்தார். ஆட்சி வீட்டில் மூலத்திரிகோண வீடு வேறு. ஸோ அங்கேருந்து அவர் இப்போ அவரோட மீன ராசி 5ஆம் அடுத்த இதுவான 5ஆம் இடத்துக்கு விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடமான மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி இந்த ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியில் மீன ராசி சனி பகவான் பயிற்சியாகி போகிறார். ஸோ அப்படி பார்க்கச்ச இது இவங்களுக்கு 5ஆம் வீடாக ஆகுது. அப்படி பார்க்கச்ச இந்த விருச்சிக ராசிக்காரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இவங்களுக்கு எந்தவித பாதகமும் இருக்காது, எந்தவித சாதகமும் இருக்காது. ஒரு நடுநிலையாக தான் இந்த சனி பயிற்சி இவங்களுக்கு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் இவங்களுக்கு இந்த 4ஆம் இடத்துல இருந்த சனி பகவானால் 4ஆம் இடம் அப்படின்னு நம்ம சொல்லிச்சு சுகஸ்தானம் சொல்லுவோம். தொழிலுக்கும் அதை குறிப்பிடுவாங்க. அதேமாதிரி வீடு வண்டி வாகனம் சொல்லுவோம், தாயார் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இவங்க இது வரைக்கும் பல பிரச்சனைகள் இவங்க சந்திச்சிட்ருப்பாங்க. ஸோ வீடு கட்ட முடியாத இருக்கலாம், கட்டியில் பாதியில் நீ தடைப்பட்டிருக்கலாம், அது மாதிரி இருக்கலாம். இல்லை ஒரு சில வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க, பட்டு இடம் சரியாக அமையாத இருக்கலாம். அது மாதிரி அதுவும் இல்லாத அந்த வீடு எதாவது வாங்கணும், அதில் ஏதாவது விலங்குகள் இருக்கலாம். இல்லை வீடு எதாவது விற்கணும்னு நினச்சா கூட அது கூட இவங்களால் முடியாத இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தாயார் ஹெல்த்தில் ஒரு உடல்நல குறைபாடுகள் ஏதாவது இவங்க சந்திச்சிருக்கலாம். பணத்தை விஷயத்தில் ஒரு முதலீடு செய்திருப்பாங்க, அதில் லாபம் இல்லாமல் பல விதத்தில் ஒரு நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். ஸோ இது மாதிரி அதேமாதிரி ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை அப்படின்றதில் இது பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அப்படி இருப்பவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி பலன் இவங்களுக்கு ஒரு நல்ல அந்த இதுலேருந்து ஒரு விடுவிக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு இவங்கள் இதுவரை பெற்றிருந்த கடன் தொல்லைகள் அது ஒரு முடிவுக்கு வரும். ஏன்னா இன்னொன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த விருச்சிக ராசிக்கு 2ஆம் வீடுன்னு பார்த்தோன்னா அது குருவோட வீடு, தனுசு ராசி. ஸோ அந்த குரு பகவானை பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் இவங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருந்த இது வரைக்கும் இந்த 7ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போது இந்த மிதுன ராசிக்கு போகிறார். ஸோ அப்படி அவர் மிதுன ராசிக்கு போகும்போது அவருடைய பார்வை இவங்க 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தை பார்க்குது. ஸோ அப்படி குடும்பஸ்தானத்தை குருவானோட பார்வையும் அவருடைய சொந்த வீட்டை பார்வை படுறதுனால இவர்களுக்கு பார்த்தோன்னா பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதேமாதிரி உத்தியோகத்துலேயும் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் இவங்களுக்கு. இதுவரை இவங்க செய்த இந்த வேலைக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதில் எந்த தொழிலில் இந்த தடைகள் தாமதங்கள்லாம் நீங்கி லாபம் வர ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. அடுத்தபடியாக பார்த்தோம் உத்தியோகத்துலேயும் இவங்களுக்கு பதவி உயர்வுகள், ப்ரமோஷன்ஸு இதெல்லாம் கூட இவங்களுக்கு கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இவங்க முயற்சிகள், புதிய முயற்சிகள் எது செய்தாலும் அதுலேயும் இவங்களுக்கு ஒரு வித சுமூகமான வெற்றியே இவங்களுக்கு கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, அது ஒரு இதுவரை உத்தியோகத்தில் இந்த தடைகள்லாம் நீங்கள் உத்தியோகத்தில் இவங்களுக்கு ஒரு ஆறுதல் நல்ல விஷயம் சொன்னால் அதுதான் மெயினாக சொல்லணும். ஸோ வேலையில் ஒரு நிரந்தர ஒரு நல்ல மாற்றம் இவங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் இவங்களுக்கு நல்ல பலனே இவங்களுக்கு கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம். ஸோ தொழிலில் கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். புதிய முயற்சிகள் சில செய்வாங்க தொழில் அபிவிருத்திக்கு. அதுக்கான காலகட்டம் கூட இந்த காலகட்டம் இவங்களுக்கு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு அந்த விருச்சிக ராசிக்காரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் அதேமாதிரி ஒரு ஏற்றம் இருக்குன்னு கூட சொல்லலாம். பொருளாதாரத்தில் ஒரு இதுவரை இந்த கடன் இதெல்லாம் ஏற்றம் இருக்கும். அது ஏற்றம் இருந்தாலும் இதுவரை இவங்களுக்கு இருந்த நிதிநிலை ஷார்ட்டேஜ் இருந்தது சொல்லலையா? ஸோ அந்த இதெல்லாம் இந்த இடத்துல இப்போ சரி கட்டிவிடுவாங்க. ஸோ அப்படி சரி கட்டுறதுனால இருக்கிற ஏற்கனவே வாங்கின கடன் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அவங்களுக்கு.
ஸோ அப்படிலாம் பார்க்குச்சு. அதனால் பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் இருந்தாலும் இதெல்லாம் அடைக்கிறது அவங்களுக்கு இதுவாக இருக்கிறதால இந்த சனிப்பெயர்ச்சியில் வந்து இவங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்தபடியாக ஒரு ஒரு நல்ல ஒரு சாதகமான நிலை இவங்களுக்கு பொருளாதாரத்தில் கூட உருவாகுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து இந்த இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதை பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட வந்து ஒரு முதலீடு செய்தாலும் வந்து நல்ல இடமா பார்த்து முதலீடு செய்யாது சிறப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் போச்சு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மேலும் சிறப்பு இவங்களுக்கு தரக்கும். ஏன்னா அதில் வந்து எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது, ஏற்றம் இறக்கத்தோடு இருக்கும். பங்குச்சந்தை அப்படின்னாலே இதுதான் அவங்களுக்கு. ஸோ அதில் இது பண்ணச்சா வந்து பார்த்து இது பண்ணாங்க அப்படின்னா ஒரு முன்னேற்றம் இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து அது ஒரு சரிவை சந்திக்கும் கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில சவால்கள் இவங்க லைஃப் பார்ட்னர்ஸ் மூலிமா ஒரு சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரு தற்கால கசப்பு மன அனுபவங்கள் ஒரு சில ஏற்பட வாய்ப்புகள் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால் விட்டு கொடுத்து போகிறதால ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு சுமூகமான நிலை உறவில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா. அதே மாதிரி வந்து பார்த்தா கோவத்தை இவங்க ஏன்னா விருச்சிக ராசி அப்படின்னு போச்சு அமைதியானது தான். பட் செவ்வாயினோட வீடாக இருக்கிறதால கோபம் இவங்களுக்கு வரதான் செய்யும். அவங்க சைலண்ட்டாக வச்சு செஞ்சிருவாங்க. ஸோ அதனால் அந்த இதெல்லாம் இருக்காமல் கொஞ்சம் அந்த கோவத்தை கோவத்தை கொஞ்சம் அடக்கி இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் சுமூகமான இதை காத்தார்கள். ஆனால் திருமண வாழ்க்கையிலையும் வந்து உறவுகளில் வந்து அந்த அளவுக்கு பாதிப்புகள் குறையும் கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. ஸோ பிள்ளைகள் விஷயத்தில் வந்து ஒரு சில இது வந்து இவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். எதிர்பாராத செலவுகள் இவங்களுக்கு இருக்கும். அது படிப்பினாலும் இருக்கலாம். அதனால் இல்லை அவங்க படிப்பு விஷயத்தில் இருக்கா வேறு ஏதாவது அவங்களுக்கு செய்ய வேண்டிய காலகட்டங்களோட இந்த இடத்துல இந்த காலகட்டம் இவங்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் இருக்கும் கூட சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சி செய்கிறதுனால அது குருவோட வீடாக இருக்கிறதுனால குரு வந்து புத்திரக்காரன் தனக்காரன் நம்ம சொல்கிறதுனால ஸோ பிள்ளைகள் விஷயத்துலையும் ஸோ பூர்வீகத்தில் ஒரு சில தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் அது ஒரு சாதகமான முடிவு இவங்களுக்கு கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. ஸோ அதனால் எப்படி பார்த்தாலும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சியானது ஒரு சாதகம் இல்லை பாதகம் இல்லை ஒரு நடுநிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். மீடியேட்டர் ஜட்ஜ்மெண்ட்டு அப்படின்னு கூட இவங்க சொல்லலாம். அது மாதிரி வந்து இவங்க இது பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களே கொஞ்சம் பொறுமைசாலிகள் கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. ஸோ இவங்க ஒரு சில இடத்துல வந்து இவங்க பேச்சினால் ஒருத்தர் வார்த்தை கொடுத்து ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து யாருக்காவது ஏதாவது கொடுத்தா கூட பார்த்து கவனித்து நிதானமாக யோசித்து செய்தாங்க அப்படின்னா வந்து பணச்சரிவுலேருந்து இவங்க கொஞ்சம் தப்பிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தா வந்து ஆரோக்கியம் ஏன்னா இது வந்து காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. ஸோ அதனால் வந்து ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கச்சே வந்து ஒரு சின்ன சின்ன உபாதைகள் இருக்க தான் செய்யும். அதனால் ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருக்கிறது சிறப்புன்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. அதனால் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த பிபி இதெல்லாம் இறங்கிறதுக்கு அதுமாதிரி வந்து உடம்பில் வந்து ரத்தம் குறைபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி விஷயத்தில் இவங்க கொஞ்சம் ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆரோக்கியத்து விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து தொழிலில் அவங்க நல்ல இது தான் இருக்கும். ஸோ வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி படிப்பு விஷயத்தில் வந்து பார்த்தோம் மாணவர்கள் அப்படின்னா வந்து வெளிநாடு போய் படிக்கிற வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. அதனால் பொதுவாக சனி பகவான் அப்படின்ற பட்சம் வந்து ஒரு தூரம் அதாவது அந்த எந்த பாவகத்தில் அந்த சனி பகவான் இருக்காரோ ஸோ அந்த ராசிக்கு அந்த பாவத்தான இதை வந்து கொஞ்சம் நம்ம தள்ளி இருந்தோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு வந்து அதில் நன்மைகளே அதிகமாக கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம். அதான் நம்ம பொதுவாக நம்ம சனி வந்து இந்த இடத்துல இருக்கா அப்படின்னப்போ கூட 4ஆம் இடத்துல இருந்தால் கூட வீடை வந்து ஒரு பழைய வீடாக வாங்கு அதை மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி வந்து தள்ளி இருக்கணும் ஒரு நாள்பட்ட இது. அதே மாதிரி இந்த 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லிச்சா வந்து பிள்ளைகள் வந்து படிப்பு விஷயம் அப்படின்னு நம்ம வச்சா வந்து வெளியூரில் படிக்க வச்சாங்க அப்படின்றப்போ வந்து அவர்களுக்கான அந்த தடைகள்லாம் குறைஞ்சி படிப்பில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பொதுவாகவே சனி பகவான் எந்த பாவகத்தில் இருக்காரோ அதை வந்து நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ரிலேஷனில் அதை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லிச்சா வந்து அதனால் அந்த தடைகள் இதெல்லாம் நீங்கி நன்மைகள் அதிகமாக கிடைக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ அதனால் இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றம் இல்லை, ஒரு இறக்கமும் இல்லைன்னு கூட நம்ம அது ஒரு சமநிலை. ஸோ ஒரு பேலன்ஸ்டு லைஃப் தான் இந்த அடுத்த 2 ஆண்டுகாலம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்று சொல்லி இந்த தலைப்பை இத்தோடு நம்ம முடிக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.